ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து கிராணி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், இன்னைக்கு நம்ம கிராணியில் டோர் எஸ்கேப் பார்க்க போகிறோம். சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு செட்டிங்ஸ் காமிச்சிக்கிறேன். இதில் வந்து ஈஸி நான் இப்போ போட்டிருக்கேன். ஏதோ போவோம், நார்மலு, ஹார்டு, அது எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் போடுவேன். இந்த ப்ராக்டிஸ்ன்னு வந்து கிராணி இல்லாதது கைஸ். இந்த ஈஸி தான் கிராணி இருக்கும், ஆனால் அவ்வளோ ஈஸி. நான் வந்து இப்போ கிராஃபிக்ஸ் குவாலிட்டி வந்து லோவில் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்காது. ஆனால் ஹையில் வச்சுக்கலாம், செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேலே இங்கே இது இருக்குது பாருங்க, மியூசிக்கு. இதை நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கலாம், ஆன்லைன் இல்லாமல் வச்சுக்கலாம். ஆனால் கைஸ், முக்கியமாக நைட் மேலே போட்டுக்கூடாது. எக்ஸ்ட்ரா லுக்கு இது போட்டால் போட்டுக்கலாம். ஆனால் இதை போட்டால் ஓரளவு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த டார்க்கர் இந்த இது இருக்குது பாருங்களேன் கைஸ், இந்த டார்க்கர் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும், அப்படியே கண்ணு சுத்தமாக தெரியாது. அதனால போய் அடுத்து அவ்வளோதான், கிராணிலாம் ஈஸியாக போட விடுது நம்மளை. அதனால் இதெல்லாம் போட்டாதீங்க, அதான் இப்போ சொல்ல வர. ஓகேவா? ஓகே வாங்க. இப்போ வந்து இப்போ பக்கத்தில் ஒரு புக்கு இருக்குல்ல, அந்த புக்கு நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து இங்கெல்லாம் நல்லா தேடி அலசி ஆராய்ஞ்சிருவோம். வந்துட்டான் 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 வந்துட்டான். இந்த வரா பாருங்க. ஓ கலவி சௌக்கியமா, டக்குன்னு போ. போச்சா நம்ம இங்கே போ. எப்படி டைமிங் கரெக்டாக டைமிங் கரெக்டாக இருக்கு கைஸ். நம்மளுக்கு போடு கார்கி. இங்கன்னா இங்கே எதுவும் இல்லையா? இங்கே எதுவும் இல்லையாடா? ஆஹா சரி, எப்போ கிராண்ட் வருதுன்னு காத்திருந்து காலங்கள் போனது. புத்திருந்து எல்லாமே போகுது. இப்போ டயர் தான் போகுது. இன்னும் இந்த சூழ்நிலை கேட்காதோ கிராணிக்கு? ஹலோ கல்வி போயிடலாமா? போட்டுகிட்டே போயிடுவோம். எதுக்கு தராமல் போய் நம்மளே சவுண்ட் பண்ணுறாதான். இது எடுத்து அப்படியே அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இதை கலைவே நினச்சாலும் வர முடியாது. இது வருது. வந்துட்டாயா? கைஸ், அது மட்டும் இல்லைந்து டெடி பேர் எடுத்து பார்த்தீங்களா? எடுத்து இந்த கலைவீட்டை காமிச்சிடாதீங்க. நடத்துல அவ்வளோதான், அதுவே தட்டி விட்டு அதுவே பகுதி பண்ணுங்க. சரி போ. ஒரு பண்ணுங்க, ஒருமா வராதான் வருது. பார்த்துட்டாயா? பேசி வருதா? இதை பாருங்களேன், அப்படியே வெயிட் பண்றது கைஸ். போகலாமா வேணாமா? இல்லைங்க, நான் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ போயிடலாம் கைஸ். வந்துருச்சு. வந்தாங்க 2 நிமிஷம் 4 நிமிஷம் அவ்வளோதான். 2 செகண்ட் 4 செகண்ட் அதான் டக்குன்னு வந்துருச்சு.
செடியை மட்டும் எடுத்துடாதீங்க, சம்பவம் தான் எடுத்து. சரி அது இன்னும் அந்த பக்கம் போயிடுச்சு. ரொம்ப அப்படியே இந்த பக்கம் போகணும். சரி ஓடுறா 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 தம்பி, பிரேக்க ஓடுறா தம்பி. நம்மளுக்கு தான் ஒன்றுமே வரல, அது தாராது. அது மட்டும் இல்லை கைஸ், இந்த கிராண்டில் உங்கள்கிட்ட நான் ஒரு சீக்கிரம் இப்படி ஆன் பண்ணி விட்ருங்க. ஏதாவது ஜாமான் உள்ள போட்டு எல்லாம் உங்களுக்கு ஒரு மித்து தான் கைஸ். மித்து கன் இல்லாமல் செம்மையான மித்து. இதுங்க கிராணி வரணும். நீங்கள் வந்தோடனே கண்டினியூ வந்துடுச்சு. இப்போ ஓரத்தில் இந்த மாதிரி நின்றுக்குங்க. ஏன்னா கிராணிக்கு ரொம்ப வேறு கண் வேறு தெரியாது, அதனால தெரியாது. இப்போ இந்த இதை லாக் போட்டுருங்க. லாக் போட்டு இருங்க. இப்போது உடனே பக்கத்துலேயே போயிடாதீங்க கைஸ். அடித்தாலும் சேர்ந்து அடிச்சுடுறது. நீங்கள் இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குவாங்க செக் பண்ணிடலாம். இல்லை இல்லை இப்போ செத்து போச்சா, இப்போ திறந்துட்டு உங்களோட ஜாமான் போய் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். மறுபடியும் இதே ட்ரிக்கு நீங்கள் பல முறை யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது இருக்குதா இல்லையா, இருக்குதா இல்லையா. எதுவுமே இல்லைடா. ஸ்பேம் வச்சுலாம் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, அதை போய் கொடுக்குறாங்க. இல்லை பின்ன கோவம் வராது. அதாவது இந்த ஒன்றுங்கிற கூட நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எதுவுமே இல்லை. ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே கிராணி டாட்டான்னு வந்துடும். நம்ம 2 நிமிஷம் ஆனோடனே கீழே ஓடி போயிடலாம். அதானே நம்ம வழக்கம். உன்ற அந்த இது மாதிரி இருக்குது. அது வந்து நம்மளுக்கு ஓரளவு தேவை. இந்த ஹேமர் எடுத்துக்கோங்க கைஸ். இந்த ஹேமர் எடுத்து இங்கே போய் அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டு இப்படி கீழே போட்டுருங்க. இங்கே பிராணி வருதா இல்லையா. சரி நம்ம ஸ்லோ மோஷன்லேயே போமா. அதான் போயாச்சு. இங்கே இப்போ என்ன இருக்குங்க தான் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்படி தெரியுமா, அது ஒன்றும் இல்லை, கீழே போடும். மேலே வர வாய்ப்பு இருக்கு. என்ன டைம் 1 ஆயிடுச்சு. இன்னும் இல்லையா கிராணி நல்ல கிரானியாச்சா, பட் இன்னும் அதே பழைய கெட்ட கிரானியாக தான் இருக்கும். அதே பழைய மாதிரி குருட்டு கிரானியாக தான் இருக்கும். ஏதாவது சேர்த்துக்கு விட்ற போய்க்கலாம். அது வந்து ஹலோ நல்லா இருக்கீங்களா தம்பி, சந்தோஷமாக இருக்கீங்களா, சரிப்பா தம்பி செத்துக்கோங்க தம்பி, அவ்வளோ போடுறது இல்லை. எங்கடா சரி இருங்க கைஸ், அது வந்தோடனே வந்துருச்சு கைஸ், வந்துருச்சு. மறுபடியும் ஒரு டீ போட்டுக்கலாம். பை பை. இப்போ என்ன பண்ணுறீங்களா, குடு சடுபுன்னு ஒன்று அப்போ தான் தப்பிக்க முடியும். அப்போதான் எப்படியா செய்யல பிஜிஎம் வந்து போட முடியும். பிஜிஎம் எந்த பக்கம் வந்துச்சுன்னா அந்த பக்கத்தை தெரிஞ்சு போவோம். வராயா இங்கே பாருங்க, இப்போ ரிங்கா ரோசஸ் வராயா போயிட்டு வரேன். சொல்லிக்கோ நல்லபடியா இருக்கு, பத்திரமாயிரி. ஓடுறா அடிக்க வராடா. அவ இங்கே நின்று பார்க்குறான், என்ன தெரிகிறது.
கைஸ் இதில் ஒரு பல்லாயிரம் மித்து வச்சுருக்கு கைஸ் உங்களுக்கு. இது அதுக்கப்புறம் வர வீடியோஸில் போடுறேன். காட்சி இப்படி தாராமல் கையில் எடுத்துகிட்டு வந்துடுமோ. இது திறந்து விட்டுட்டு மறுபடியும் போட்டு விட்டுப்போம். அப்போதான் இந்த கிராண்டி கொஞ்சம் டைவர்ட் ஆகி இங்கே கொஞ்ச நேரம் வராது. இந்த இது நம்ம தள்ளி விட்டு சத்தம் வர வைக்கிற வரையும் அதான் வந்துருச்சுங்களா. இப்போ அப்படியே போயிடு. இந்த பக்கமே வந்துடுறது கிராணி. இந்த ரூமில் என்ன தெரியுமா கைஸ் பண்ணுங்க, இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது. இது வந்து சேஃப்டி விளாட்ற மாதிரி இப்படியே பார்த்து போயிடுங்க. அதான் உங்களுக்கும் நல்லது, கிராணிக்கும் நல்லது. ஓகே அப்படியே போயிடுங்க. இல்லாட்டி என்ன நடக்கும் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க தேவையில்லை, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரியும். இங்கே என்ன இருக்கிறது, என்ன இருக்கிறது. கிராணி டக்குன்னு வா, அதுதான் நான் அப்படியே ஒழிஞ்சுப்பேன். 2 பேர் சேர்ந்து கண்ணாமூச்சி ஆட முடியும். கண்ணாமூச்சி கண்டு வெயிலாமா. சரி ஓடி அதான் தட்டு விட்டுட்டு போனேன். திஸ் இஸ் குட் பாய். விட்டு ஓடுறா. இப்போ இது தட்டு விடணும். எங்கே தானே வர பார்த்தேன். அதான் இது டக்குவா. இது கைஸ் நாங்கள் வேறு எங்கே கட் பண்ணுமோ அங்கே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். அடுத்து இங்கே கட் பண்ணோம். அவ்வளோதான். கிராணி எல்லாம் நைஸி எவ்வளோ தப்பிச்சுட்டு கிராணி அங்கே தகச்சு நின்றுச்சு. இங்கே உண்மையிலே கிராணி கண்ணு தெரியுதா, இல்லாட்டி நான் மேலே தான் போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே மேலே போகுதா. வா வா, இதான் நல்ல கலவிக்கு அழகு. எப்படி நல்ல குருட்டு கலவிக்கு. வா, எவ்வளோ நேரத்தான் இந்த கிராணி பண்ணணும்னு தெரில. சரி அப்படியே மேலே போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுக்குது. ஓகே வந்தாச்சு. கிராணிக்கே இப்போ நான் வந்தது தெரியாது, அந்த மாதிரி ஸ்டைலில் வந்துடுவேன். ஏய் எது இருக்குமோ அதாவது எங்கேயும் போட்டுருவேன். டக்குன்னு அது எங்கள் மேலே வரணும். வா வா வா, அதுக்கு தானே வெயிட்டி பண்ணிருக்க. வெயிட்டு ஏய் இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர் கீ மட்டும் கிடச்சி இங்கே போய் வேலையை மட்டும் பார்த்துறோம். இங்கே அடுத்து வேறு எந்த வேலையுமே இல்லை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்க வேண்டியதான். ஒரு என்னடா இது ஃபுல்லாக ஃபுல்லாக கிராண்டியாக இங்கே பாருங்களேன். ஒரு ட்ராப் வச்சுருந்துச்சு கொஞ்சம் நேரமாக மாட்டியிருப்பேன். நான் அதில் கட் பண்ணேன். உங்கடா அவன் சொல்லிட போகிற அடுப்பு சும்மா அடுப்பு ஏற்றிட்டு. இப்போ நம்ம சென்ட்ரல் அவனுக்கு இன்னும் போவே இல்லைல்ல கைஸ். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஆஃப் ஒர்க் முடிஞ்சிச்சு. வேலை சொல்லிட்டு நம்மளுக்கு சென்ட்ரல் ரூமில் தாச்சு. சென்ட்ரல் வாங்குற போது ஏன் சரிண்ணா அந்த ரூமில் தான் வேலை ஒர்க் இருக்கு. ஆனால் இல்லை, ஆனால் இதுக்கு ஆனால் இல்லை. இந்த வழியாக போயிடலாம். சுற்றி அதே இடத்துல தான் போகிறீங்க. வந்துட்டேன். இன்னும் உங்களுக்கு போர் அடிக்குமா இல்லவா? வராயா 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 வராயா. அப்படியே இந்த கிராணி வந்து இப்போ இடிச்சு பார்த்துட்டு யாராவது அப்படின்னு அதுவே இடிச்சு பார்த்துருப்பேன். எங்கே
முடிய விட்ட வீடு லெங்காக போயிடும் போலையே. குட்டுகளை கண்ணு தெரியுதோ? அப்படியே கீழே போயிடு, கீழே. இதான் குட் கேர்ள். அப்படி ஓடுறா அம்மாடி. இப்படிலாம் ட்ராப் போட்டால் அது பேர் பேட் கேர்ள். புரியுதா? போகலாமா வேணாமா? இப்போ வந்து இப்படி தட்டி விட்டா தாருமா, தண்ணிக்குள்ளே யாருமா இல்லை யாரும் இல்லைம்மா, தாருமா, தக்காளி சோறுமா. குரானி வந்துருச்சு. குரானி ஒரு பாருங்க நீங்கள் அது எதுக்கு உங்களுக்காக காட்டணும். குரானி போய் கொஞ்ச நேரம் சண்டை போடலாமே. குரானி இங்கே கண்டுறது கைஸ், உண்மையிலே கிராண்டி கண்ணு இதில் கை அடப்பாவி. இதனால்தான் சில பேர் கிராண்டியை கூட்டு கிடைக்கிறாங்களா? எங்கடா கல்வி போனமா தெரியல. எங்க போடா? ஏய் நீ யாரு பின்னாடியா வா. என்ன டக்குனு வா. நானும் எவ்வளோ தான் வெயிட் பண்ணுறது கைஸ், நீங்களே சொல்லுங்க. நம்ம கண்ணுக்கு இப்போ தான் கண் பாட்டணும் பாட் தெரியுது அப்படின்னு எல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. ஓகே வா வருது. அவனே கொலை பண்ண போகிற பார்த்துட அப்படின்னு. டேய் இன்னும் ஒரு சில பார்த்து நீங்களே காமிச்சு கொடுத்துருங்களா? அப்படி பார்த்து நான் பார்த்துருந்தாலும் சரி. நானே ட்ரிக் வச்சு ஈஸியாக கொடுத்துருவா. எப்படி ஒன்று எடுத்து ஆன் போடுங்க கைஸ். உங்களுக்கு இப்போ மறுபடியும் அந்த ட்ரிக்கை சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. தள்ளுறாத. ஓ உழுவாதா உங்களுக்கு பாதி வேலை இப்போ இங்கே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ஏஞ்சல் ரூமுக்கு போகணும். இப்போ அதான் பெரிய தலைவலியாக இருக்குது. சரி வாங்க இங்கே போய் போட்டு தண்ணி காத்திருந்து கலங்கள் போகுது நான் கழிப்போம். பூத்திருந்து ஓலம் பூத்து செடி அசி நானே அவ்வளோதான் இருக்கேன். மறுபடியும் போடுற காலி கேட்காது கழுவி அது மறுபடியும் சாப்பிடுவேன். கத்திருந்து கலந்து போகுது. பூத்திருந்து போலாம் பூக்குது. ஐயோ காய்ச்சி விட்டா இதுக்கே ரொம்ப நாள் போயிடும். கண்பாட்டெலாம் எங்கே தானே இருக்கு? நீங்கள் வெயிட் பண்ணுவோம். காய்ஸ் பார்த்துட்டேன், கிராண்டியை பார்த்துட்டேன். இதோ வருது உட்காரு. அது யாரெல்லாம் கிராண்டியை பார்த்துக்கோங்க. என்ன இதான் கிராண்ட் கடைசி நாள் வயலாகி வாய் கிளவி வந்துடலாமா வேண்டாமா? ஓ எப்படி திறக்கிறன்னு மட்டும் பாருங்க. ஒரு 10 தடவை ராணியை இந்த மாதிரி இது பண்ணிப்போம். ராணி நேரந்தரமாக போயிட்டு வா. 10 தடவை இது பண்ணல. ராணி மூஞ்ச தான் இது பண்ணல. 10 தடவை ராணி பண்ணியாச்சு. என்ன ஓ போயிட்டு அவங்க போயிடு பாய்.
யார் அதெல்லாம் கிரானிக்கு பயங்கரமாக டஃப். டைலாக் பேச விட்டு ஸ்டைலாக போடுறீங்களாடா. லை டேய் அது எப்போ வச்சது எப்போ நம்மளுக்கு பழி வாங்குறது பார்த்தீங்களா கைஸ்? தான் கல்லோட பெரியது வந்து கைஸ். இந்த ஏஞ்சல் இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி தவழ்ந்து வரும் பயங்கரமாக. ஒரு மாதிரி காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அந்த மாதிரி தவழ்ந்து வரும். அது தவழ்ந்து வந்தோடனே போயிடும். அவ்வளோதான். இதுக்கு மேலே டைலாக் பேச முடியல, தொண்டை வலிக்குது. பார்ப்போம். புதிர் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆச்சரியமாச்சு பயங்கரமான பேய் டுமால். இந்த பேய்க்கு வந்து கண்ணு தெரியாது, அதனால தான் கெத்தா போயிடுச்சு. காது கேட்காது. உண்மையிலே சொல்கிறேன் கைஸ், இந்த பேய்க்கு காதுச்சு. இந்த இது அது என்ன ஏஞ்சல்னா பேய்க்கு காதும் சுத்தமாக கேட்காது, காது கேட்காது, ஒன்றுமே கேட்காது. அதனால பி கேர்ஃபுல். எப்படி பி கேர்ஃபுல். புல் பி கேர்ஃபுல். ஓலாமா வேணாமா? டக்குனு விட்டு வந்துட வேண்டியதான். ஓடுறா 10 நிமிஷம் திக்கு தக்குன்னு ஆயிடுச்சு. இல்லை இப்போ இருந்தால் நான் எப்போ கேம் முடிப்பேன்? அப்படிதான் இதுவாக வலிக்கு. இப்போ எங்கே சுற்றி விட்டோமா, இப்போ இந்த பக்கம் ஒரு இடம் அன்லாக் ஆகிருக்கும். இப்போ இந்த இடத்துக்குள்ள போடு. சூப்பர். ஹவுஸ் கீ மட்டும் கொடுத்துருங்கடா. 10 ஹவுஸ் கீயா? ஆமாம், அந்த ஹவுஸ் கீயை மட்டும் கொடுத்துருங்க, நான் ஜாலியாக போயிட்டே இருப்பேன். வாராயா கன் பட்றா. கன் பாட்டா இதுவா? நம்மளுக்கு கன் பாட்டாச்சு ஏதோ முக்கியம். இப்போ நம்மளுக்கு எதுவும் இருந்தாலும் நிறைய தான் எல்லாம் ஒன்று தானே. அங்கே நிற்கிறா பார்த்துக்கிறேன். இங்கே ஒரு கால் இருக்கு, அங்கே ஒரு கால் இருக்கு. உனக்கு மட்டும் எத்தனை கால்? 10 காலா? சொல்லவே இல்லை. போது டக்குன்னு போ. இது காது கேட்காத கலவி. இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக திரும்பி பார்த்து நான் உள்ள போனால் உள்ள வந்துடுவில்ல. வா வலிக்கு அப்படி வரணும். ஏன் தெரியுமா? அப்படி வந்தது நான் இப்படி ஓடுவேன்ல, அதான் அப்படி வரணுங்கிற. இப்படி வந்தால் நான் மாட்டிக்க மாட்டேன். அதான் அப்போதான் இது இந்த மாதிரி குட்டி எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காசு போய்டு. அந்த பக்கம் வராது, இந்த பக்கம் வரும்னு அர்த்தம். எப்படி போடுறாமே பிடிக்கும். வா டக்குன்னு வா. ஆனால் வராது. இப்போ வந்து நம்ம மேலே ஒன்றுன்னு ஒரு நம்பர் பார்த்தோம் பார்த்தீங்களா காய்ஸ்? அதனால ஒன்றை தொடரணும் உண்டு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹவுஸ் கீ வச்சுருப்பாங்க கைஸ். ஆமாம், இப்போ நம்ம என்ன எஸ்கேப் பண்ண வந்துருக்கோம்? எனக்கே கொஞ்சம் இடத்துல மறந்து போயிடுச்சு. சரி, இங்கே போய் போட வேண்டியதுதான். கிராணி உனக்கு தெரியும், மறந்து வந்துட்டேன். என்னடா இது கிண்ணிக்குது, நான் அப்புறம் போவேன். சரி, ஏதோ ஒன்று போய்க்கலாம். கிராணி உனக்கு எது மாதிரி சுடுதான், சும்மா தாறுமாறு தக்காளி சூடுமா சுடுவேன். ஓகேவா?
ஏய் தள்ளி விட்றா எவனை எங்கடா இது எவனா இந்த இடத்துலலாம் வந்து வைத்து கொண்டது இப்போ கிராணி வந்து என்ன ஃபாலோ பண்ண போகுது அதை பார்த்து எல்லாம் அவங்களுடன் கொண்டாட போகிறாங்க கரெக்டாக கரெக்டு அன்கரெக்டா அன்கரெக்ட் கைஸ் இந்த மாதிரி கிராணி பக்கத்தில் நிற்கும் போது இந்த மாதிரி பேட்டு பக்கத்தில் இருக்கா இப்போ எனக்கு தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த மாதிரி கிராணி பக்கத்தில் இருக்கும்போது நான் பாட்டுக்கு நின்றுருந்தேன் கிராணி எங்கடா எட்டி வாங்குற அப்படின்னு சொல்லி ஒரே அடி அப்படிதான் போனோம் அப்படியே வா வந்து பால் ஊற்றுறேன் வர ஃபஸ்ட்டு எதை எடுக்குவா சரி இதை எடுத்துருவோம் சரி வாங்க கைஸ் முடிச்சு விட்டுட்டு போயிடலாம் அப்போ இருந்தாலும் சங்கு நம்ம தானே ஊற்றணும் வாங்க சரி இருங்க கிராணி திரும்ப வந்துருச்சு காய்ஸ் டக்குன்னு போ இப்போன்னு பார்த்து மூடி லாக் பண்ணிடலாம் என்னடா மண்டை ஆடுது போயிட்டு வரவடா வந்துட்டு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு திரும்ப வந்துட்டேன் டைலாக் நம்மளை இந்த கலவி கூட பேச விட மாட்டேங்குது பரவாயில்ல பாவம் ரெண்டே வயசு செத்துருச்சு சரி கல்வி பாய் பத்திரமா நீ அவன் அங்கே போய் இப்போ வரையும் அந்த கிராணி கல்வி நம்மளை ஒரு தடவை கூட ஒரு டச் கூட பண்ணல கைஸ் இதோ இந்த இது தான் 10-15 தடவை டச் பண்ணிட்டே இருக்கு நான் என்னதான் பண்ணுறது சொல்லுவாங்க இதை பிடிச்சி சுத்த வேண்டியதான் ஆற்றுமனை தர்பூசணி ஏதாவது சாப்பிட இருக்கா இது லபக் லொபக் பண்ணிட வேண்டியதான் டக்குன்னு தூக்குடா இப்போ வந்து இங்கே வச்சு கிராணி வெட்டுற மிஷின் தான் அவ்வளோதான் நம்ம எஸ்கேப் செய்ய போகிறோம் இந்த கீ பேர் வந்து பேர்லாக் கீ இப்போ வந்து இந்த ஈஸி மோன் போட்டதுனால நம்மளுக்கு வெறும் 3 பொருள் தான் ஒன்று இந்த இது அந்த கட்ரு இன்னொன்று வந்து சாரி நம்மளுக்கு வந்து மாஸ்டர் கீன்னு ஒரு கீ வேறு தேவைப்படுது இன்னொன்று கட்டை ஹேமரு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை ஏதோ ஒரு கட்ரு வேறு நுழைய மாட்டேங்குது வாயில் நுழையாத பேராக சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லாம் ஓகே எல்லாம் இது நல்லா இந்த படத்தை வச்சுக்கோங்க நல்லா மனசுக்குள்ள உறுதிமொழி தாய்மொழி அந்த மாதிரி உறுதிப்படுத்தி வச்சுக்கோங்க ஏய் சரி நவருங்கடா வேஸ்ட் டோட்டல் வேஸ்ட் அப்படியே வேஸ்ட்டு இப்போ நம்ம கன் பார்ட்டை தான் வேஸ்ட்டாக இருந்தோம் கிராணி கன் பாட்டு தெரியும் பன் பாட்டு தேர்மான்னு தெரியாத இது இப்படி ஆடுது சரி வந்ததுக்கு இதாவது எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ் ஏன்னா எப்படியா இருந்தாலும் மறுபடியும் இந்த பக்கம் தான் வரணும் அதான் விட்டுட்டாச்சு திரும்ப தான் என்னென்னு பார்ப்போம் ஏதோ இதுக்கு நாங்களாம் போட்டுட்டு தானே போவோம் இப்போ என்ன எடுக்கணும் ஸ்பைடர் கீ இப்போ வந்து ஸ்பைடர் கீ செக் பண்ணி பார்த்துருவோம் மட்டும் ஹவுஸ் கீ மட்டும் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஹவுஸ் கீ தான் கைஸ் அப்படி இல்லாட்டி வெப்பனிங்க வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம் வெப்பனிங் தான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு வாட்டி கூட நான் கிராணி கதை சாகவே இல்லை நான் நம்ம வந்து கிராணி வந்து நம்மளுக்கு சங்கு உதவ இல்லை நம்ம தான் கிராணிக்கு சங்கு உதவ வந்துருக்கோம்
2 வாட்டியும் 3 வாட்டியும் போடுதல் இருக்கு கழுவி. இங்கே கண்ணு தெரியாத கழுவி பாவம். அப்படியே வந்துருங்க போயிடுறேன். பாய் பாய். see you later. goodbye. திரும்ப வந்துடாது மேலே. என்ன உண்மையிலே வருது மேலே. உட்காந்துடலாம். கழுவி வருதா இல்லையாடா அது? அப்படியே லேட் பண்ணுறாங்க நம்ம. டைம் பாஸ் பண்ணி விடுங்கடா. வா 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 வலிக்குவா. அப்படியே போயிடு. எங்கடா இது? அந்த கல்லையாவது எடுத்து மண்டையாவது உடங்கடா இது. ஏன்னா நானும் பார்க்குறேன். அப்படிதான் திட்டின உடனே ஓடிடுச்ச. ஓடி போய் வச்சிடணும். வச்சதுக்கு ஓடுது பாருங்க. நினச்சேன் இதை ஒட்டிக்கு வர போட்டேன்னா வந்துடவே கூடாது. ஏதோ கலவி மண்டம் மறுப்பான் இருந்தது. அது மண்டையை தான் வா பாருங்கள கதவு. போச்சு முடியலையே கைஸ். இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் சாவுறோம். இது உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லுங்க எனக்கும் தெரியலை. 10-15 வாட்டி சாவலை. அது மட்டும் இல்லை கைஸ், இப்போ நம்ம கிரானிகள் சாவலை, நம்மளா தான் வாண்டடாக போய் சேர்த்துருக்கோம். அதையும் நல்லா உறுதிப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான் முன்னாடி. இப்போ கன் பாட் எடுத்து கீழே வரல. கீழே தான் எப்படி வருது? என்னதுரா வருது? ஒரே எனக்கு தெரிஞ்சு அப்படி கீழேருந்து வரல கைஸ். அப்படின்னா என்னதுதான் வந்துருக்குங்க அது. எதுக்கு கண்பாடு தானே தேட போயிடுவோம். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. அதுதான் தேட போயிட்டுருக்கோம். ஓரமாக போய் ஓரமாகவே வாங்கிடுவோம். ஆஹா தட்டு விட்டுட்டேனே எல்லாத்தையும் விட்டுட்டேனே. இப்போ தெரிஞ்சு கைஸ் இதுக்குள்ள நம்மளுக்கு ஏதாவது தேவையான இது இருக்காது. எதுவும் இருக்காது. இந்த காணி நீ வராது. அதான் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டேன். பின்ன இருபது வந்து எவ்வளோ தான் நானும் வெயிட் பண்ணுறது. அதுவும் இப்போ தான் வரும். ரொம்ப நல்லா தட்டி விட்றா. அசதியாக இருக்க மாட்டேறா. அது சத்தம் கேட்டுருது. கேட்ட உடனே வேற ரியூ அப்படின்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சிருது. ஏன்னா நானும் என்ன பண்ணுறது? நானும் ஆத்தாடி இதுக்கு தப்பிக்கணுமே போர்தல போதே. அது மாதிரி நான் ஒரு இது இருந்துச்சுன்னு கொடுத்தேன். சரி இது இப்போ ஒரு 2 வாட்டி ட்ராப் கொடுத்துட்டு இப்போ போய் கிராணி கண்ணை என்ன மட்டும் பண்ணணும்னு பாருங்க. அப்படியே ஓகே கிராணி போயிடு அப்படியே. ஓகே இப்போ இது வரையும் இந்த கிராணி கையில் அடி வாங்க. இல்லை இப்போ முடிஞ்சா இப்போ எங்கடா உண்மையில அங்கே போயிடுச்சா? ஓடு வாங்க 6 ஆச்சு ரெடியா வச்சு
அது உண்மையில கண்ணு தெரியுதாடா ரே? ஆனால் டக்குன்னு பார்த்து விடுங்கடா. கண்ணு தெரிஞ்ச மாதிரியே அப்படியே வருதுடா. கண்ணு தெரியலை ஆனால் தெரிஞ்ச மாதிரியே பார்க்குற கண்ணு. எப்போன்னு பார்த்து ஸ்பீடாக வருமா இது? எம்மாடி 10 நிமிஷம் என்னையே போய் விட்டு விட்டுருச்சு. அப்பா உடை என்ன இருக்கிறது? இல்லை இருக்கி இப்போ எப்படி தப்பிக்கிறது? எனக்கு புரியலை. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும், கன் விடும். கன் பாட்டுக்கு நான் எங்கே போவேன்? நீங்களே சொல்லுங்க பாப்பா. அந்த கன் பாடம் எடுத்தாதா நம்மளுக்கு பல லட்சம் வேலைகள் இருக்கு. தட்டு விடாது. நானும் எவ்வளோதான் போகுது. நீங்கள் இதை தேடி கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இங்கே இருக்குது காய்ஸ். இது ஒன்று தெரிஞ்சா நான் பல மணி நேரமாக தேடிக்கிட்டு இருந்தேன். வந்துடாத. அப்படியே போயிடு. நான் இப்போ உங்ககிட்ட அங்கே போய் அதாவது கன் பாட் இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பாய். அவ்வளோதான் கைஸ். ஃபஸ்ட்டு இதை தூக்கி போட்டு ரீல் எடுத்துக்கணும். ரீல் பண்ணிட்டு 10,000 வாட்டி இதே மாதிரி தூக்கி போடணும்னு வச்சுக்கோங்களேன். 10,000 வாட்டி கிராண்டி வந்து நம்ம செத்துக்கிட்டே இருக்குமா. ஏதாவது 3 வாட்டி போட்டால் கிராண்டி கூட 10,000 வாட்டி எனக்கு சாமா கைஸ். 3 வாட்டி போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா 4 வாட்டியும் போட்டாச்சு. அது இன்னும் வரணுமே. ராணி சுட்டு போமா. எங்கடா இருக்கு? உண்மையிலே எங்கேயா போயிடுச்சா? இங்கிலீஷ் வந்தோடனே சொல்லும் போதே வருது. ஏதாவது ஒரு கலவியா இப்போ எங்கே போகணுன்னா தெரியுங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு கேஸ். அதை டேரெக்டாக இங்கே வந்துட்டேன். ரோடு வெடிச்சுது. இப்போ நம்மளுக்கு ஹவுஸ் கீ கிடச்சா எனக்கு தெரிஞ்சு நம்ம தப்பிச்சிடுவோம் கைஸ். நான் அது மட்டும் தேவை, பாக்கி நம்மளுக்கு கிடைக்கணும். அங்கே இல்லாட்டி இங்கே இல்லாட்டி அந்த ஏஞ்சில் ரூமில் போய் நம்ம தேடி பார்க்கணும். பொறுமையாக 2 வாட்டி தான் செத்துருக்கு. அவ்வளோதான் கைஸ். நம்ம எஸ்கேப் தான் கைஸ். அது உறுதியாகிடுச்சு கைஸ். ஸோ அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது இப்படி திறக்கணும். அடுத்து ஒன்று இப்போ திறந்து எடுத்துருக்கோம். இல்லை வச்சா விட்ற மாஸ்டர் கீ எப்படி உங்களுக்கு பயங்கரமான ஆளுட. நமக்குள்ள எல்லாம் தெரியும்ட. இப்போ வாங்க, இப்போ போய் இதை வச்சு சரி கிராணி பை. இப்போதான் போடுத்தேன். சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதாவது கிராணி கார் எஸ்கேப், அடுத்து கிராணி சிவேஜ் எஸ்கேப். அதில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இப்போ பாருங்க எட்டி பார்க்குது, எங்கடா போயிட்டு அப்படின்னு. நான் தானே பிடிக்கும். அம்மா பிடிச்சிருச்சே. சரி கைஸ், இதோட நம்ம மறுபடியும் இதே கிராணிக்கு சந்திக்கலாம். அதோட எங்களை விடைபெறுவது உங்கள் அப்ராசி. சரி பாய் பாய்.